இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பயிர்களை தாக்கும் முக்கிய நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதின்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். சுதின்ராஜ் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய தினத்தில் மானாவாரி பயிர்களில் முக்கியமாக தாக்கும் நோய்களும் அதன் மேலாண்மைகளையும் பற்றி இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மானாவாரி பயிர்களை பொறுத்தவரையில் ஒரு 15 முதல் 25% வரை மகசூல் இழப்பு இந்த பூச்சி நோய்களால் வருகிறது. இந்த பூச்சி நோய்கள் பொறுத்தவரையில் இந்த முக்கியமான பயிர்களான சோளத்தை தாக்கும் கரிப்பூட்டை நோய், பருத்தியில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய், நிலக்கடலையில் பின்பருவ மற்றும் முன்பருவ இலைப்புள்ளி நோய், அதை தவிர நச்சுயிரி நோய்கள் அதாவது பாசிப்பயிறு மற்றும் உளுந்துகளை தாக்கக்கூடிய தேமல் நோய், அதுபோல் இலைக்கருகள் இலை சுருட்டு நோய்கள் பொறுத்தவரையில் அதிக மகசூலை இழப்பை தருகிறது. அவற்றை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கரிப்பூட்டை நோய். இந்த சோளத்தில் அதாவது இந்த வருடத்தில் அதாவது 2025 வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இங்கு ஏற்பட்ட ஈரப்பதம் அதாவது மழை காரணமாக அதிக அளவில் தூத்துக்குடி மாவட்ட மற்றும் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகினர். பொதுவாக இந்த பூசண நோயானது ஒன்றுக்கு மேற்பட்ட பூசணங்களால் வருகின்ற ஒரு நோயாகும். பொதுவாக கர்முலேரியா, ஃபியூசேரியம் மற்றும் அது போன்ற ஆல்டர்னேரியா போன்ற நோய் காரணிகள், நோய் வித்துக்களால் இந்த நோய்கள் பரவுகிறது. இது காற்று மூலமாக பரவக்கூடிய நோய். பொதுவாக நீங்கள் சோள பயிரை பார்த்தீர்கள் என்றால் சோள கதிர்கள் பொன்னிறத்தில் காணப்படும். அந்த விதையானது பொன்னிறத்தில் காணப்படும். ஆனால் இந்த நோய் கரிப்பூட்டை நோய், அதாவது கரிப்பூட்டை நோய் வந்தாலும் கருப்பு கலராக மாறும். ஆனால் இந்த கதிர்பூசண நோய் வந்ததுக்கு அப்புறமாக இந்த பொன்னிறமான கதிர்கள் அனைத்தும் கருப்பு கலராக மாறிவிட்டது. இதனால் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் அதிக அளவில் பாதிப்புள்ளாகினர். அதிக மகசூல் இழப்பும் ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக நம்ம ஈரப்பதத்தை மழையை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. பொதுவாக நாம் ஒரு செடியில் நோய்கள் வந்தால் மட்டுமே நாம் மருந்துகளை தெளிப்போம். இங்கு ஒருவேளை அடுத்த வாரத்தில் மழை வருது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கிடச்சிச்சின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடியே அந்த பூசணக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதால் அந்த நோய்களிலிருந்து ஈஸியாக விடுபட முடியும். பொதுவாக ஒரு மருந்தை, அது பூச்சிக்கொல்லி மருந்தாக இருந்தாலும் சரி, ஒரு நோய்க்கொல்லி மருந்தாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு தடவை தெளிக்கும் போது அதன் நச்சுத்தன்மை, அதாவது அதில் உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, அந்த நச்சுத்தன்மை அந்த பயிர்களில் 15 முதல் 21 நாட்கள் வரை தங்கியிருந்து அந்த பூசணங்களை அல்லது பூச்சிகளை அழிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒருவேளை மழை பெய்யும் காலத்துக்கு முன்பதாகவே அந்த பூசணக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதனால் அந்த நோய்களிலிருந்து விடுபடலாம். ரெண்டாவதாக நிலக்கடலையில் வரக்கூடிய பின்பருவ மற்றும் முன்பருவ இலைப்புள்ளி நோய்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக முன்பருவ இலைப்புள்ளி நோய் என்பது சர்கோஸ்போரா அரக்கிடிகோலா என்ற பூசணத்தினால் வருகிறது. பின்பருவ இலைப்புள்ளி நோய் என்பது சர்கோஸ்போரா பெர்சனேட்டா என்கிற பூசணத்தினால் வரக்கூடியது. இந்த சர்கோஸ்போரா பெர்சனேட்டா மற்றும் சர்கோஸ்போரா அரக்கிடிகோலா 2 பூசணங்களும் அதன் வளர்ச்சிகள், அதாவது முன்பருவத்திலும் பின்பருவத்திலும் வருவதால் முன்பருவ இலைப்புள்ளி நோய், டிக்கா இலைப்புள்ளி நோய், பின்பருவ இலைப்புள்ளி நோய் என்று பிரிக்கிறார்கள். பொதுவாக முன்பருவ இலைப்புள்ளியானது நடவு செய்த 30 நாட்களுக்கு பின்பதாக அந்த அறிகுறிகள் தோன்றும். பொதுவாக வட்ட வடிவமான புள்ளிகள் கருப்பு நிற புள்ளிகளாக இருக்கும். அந்த கருப்பு நிற புள்ளிகளை சுற்றி மஞ்சள் நிற அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தில்
ஒரு ஒளிவட்டம் போன்ற ஒரு காட்சி தெரியும். பொதுவாக அந்த ஒரு 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 இலையில் ஒரு 3 முதல் 8 8 அல்லது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அல்லது 8 வரைக்குமான புள்ளிகள் காணப்படும். பொதுவாக தலைச்சத்து இப்போ உரம் அதிகமாக போடுறோம். தலைச்சத்து அதிகமாக போடுற டைமில் இந்த இந்த நோயானது அதிக அளவில் நம்ம நிலக்கடலையை பாதிக்கிறது. இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக ட்ரைகோடர்மா விரிடே என்ற உயிர் நுண்ணுயிரிகளை கொண்டு ஒரு 4 முதல் 5 கிராம் எடுத்து 1 கிலோ விதை நிறுத்தி பண்ணுவதால் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக இப்போ காற்று மூலமாகவும் இந்த நோய் காற்று மூலம் விதை மூலமாக பரவுவதால் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மேங்கோசெப் அல்லது குளோரோதலோனில்ங்கிற மருந்துகள். மேங்கோசெப்புங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 20 கிராம் மேங்கோசெப்பை எடுத்து தண்ணியில் கலந்து தெளிக்கும் போது, அல்லது குளோரோதலோனில் மருந்தையும் இதே போல் எடுத்து தெளிக்கும் போது இந்த நோயிலிருந்து முக்கியமாக விடுபடலாம். உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் வரக்கூடிய வேரல்கள் நோயை பற்றி பார்க்க இருக்கிறோம். வேரல்கள் நோயானது மேக்ரோஃபோமினா பேசுலினா என்ற ஒரு வகையான பூசணத்தினால் உருவாகக்கூடியது. இந்த பூசணங்கள் பொதுவாக மண் மூலமாக இந்த வித்துக்களை உருவாக்கி மண் மூலமாகவே பரவக்கூடியது. பொதுவாக இந்த வேரல்கள் நோய் போலவே வாடல் நோயும் அதிக அளவில் சேதத்தை உருவாக்கும். பொதுவாக நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்பதாக மட்டும்தான் இந்த வேரல்கள் நோயானது உருவாகக்கூடியது. இந்த வேரல்கள் நோயானது அதிக அளவில் தண்ணி தேங்கி நிற்கும்போது அந்த வேர்களால் சுவாசிக்க முடியாத டைம்லேயும் இந்த மாதிரியான வேரல்கள் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மண் மூலமாக பரவக்கூடிய நோய். அந்த ஸ்க்ளிரோசியாங்கிற ஒரு பூசணம் வித்துக்கள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் இந்த மண்ணுக்குள்ளாடி உட்கார்ந்து அந்த நோய்களை பரப்பிகிட்டே இருக்கும். அதனால் பொதுவாக அந்த மண் வளத்தை நம்ம பெருக்கிறது மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக ஃபார்ம்யார்டு மெனியூர்னு சொல்லுவாங்க, அதாவது தொழு உரம். இந்த தொழு உரத்தினை ஒரு 12.5 டன் ஒரு ஏக்கருக்கு அல்லது ஒரு அந்த மாதிரி விதத்தில் நம்ம தெளித்தோம் அந்த போட்டோம்னா அந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பருத்தியில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியல் இலைக்கருகள் நோய்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பருத்தியில் இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோயானது சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் பேத்தோவார் மால்வைசியாரம் என்ற ஒரு வகையான பாக்டீரியாவினால் இந்த நோய் உருவாகிறது. இந்த நோயும் பார்த்திங்கன்னா ஒரு விதைகள் மூலமாக, அதாவது அந்த ஒரு சில நோய்கள் காற்று மூலமாக பரவும், ஒரு சில நோய்கள் மண் மூலமாக பரவுது. ஆனால் இந்த பாக்டீரியா விதைகள் மூலமாக, அதாவது விதை கரு அல்லது விதை உரைகள் மூலமாகவும் இந்த நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ட்ரெப்டோமைசின் என்கிற ஒரு மருந்தை, அதாவது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க, பாக்டீரியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. பொதுவாக 200 ppmனு சொல்லுவாங்க. அந்த 200 ppmங்கிறது என்னென்னா, ஒரு 2 கிராம் மருந்தை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, அதாவது தெளிச்சிங்கன்னா இந்த நோய்களிலிருந்து விடப்படலாம். பொதுவாக நம்ம பாக்டீரியாவுக்கு பாக்டீரியா கொல்லிகள் இருந்தாலும் காப்பர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூசணக்கொல்லி மருந்துகளும் அந்த பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டாக அதாவது எதிராக நம்ம தெளிக்கலாம். பொதுவாக இந்த பாக்டீரியாவில் காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த COCங்கிற ஒரு மருந்தையும் நீங்கள் ஒரு 20 கிராம் எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சிங்கன்னா இந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு நச்சுயிரி நோய் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த அதாவது பாசி உளுந்து மற்றும் அதாவது மிளகாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான, அதாவது மஞ்சள் தேமல் நோய், இலை சுருட்டு நோய், இது போன்ற ஒரு நச்சுயிரி நோய்கள், வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, வைரஸ்னால் வரக்கூடிய நச்சுயிரி நோய், அதாவது வைரஸுக்கு இன்னொரு பேர் நச்சுயிரி. இந்த நச்சுயிரி நோய்கள்னால் ரொம்ப அதிகமாக பாதிப்புகள் உள்ளாகுது. பொதுவாக இந்த மாதிரியான நச்சுயிரி நோய்கள் வந்துருச்சுன்னா பொதுவாக அந்த பயிர்கள் செருத்து போயிடும், அதில் அந்த வளர்ச்சி குண்டி போயிடும். அதாவது ஒரு 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 அளவுக்கு மேலே அதால் வளர முடியாது. இலைகள் எல்லாம் சுருண்டு மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி சுருண்டு இருக்கும். ஒரு சில இடத்துல இலை சுருங்கி போயிருக்கும். பொதுவாக இந்த நோய்கள் பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்காலத்தை விட வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த நோய் பரவுது. காரணம் என்னென்னா,
இந்த நோய்கள் எல்லாமே வந்து நச்சுயிரி நோய்கள் பொதுவாகவே ஒரு பூச்சியினால், அதாவது நம்ம வெள்ளை ஈங்கிற ஒரு, அதாவது ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை ஈனால் பரவக்கூடியது. இந்த வெள்ளை ஈ வந்து பொதுவாக வந்து நம்ம சம்மர் டைம், அதாவது வெயில் காலங்களில் அதிக அளவில் மல்டிப்ளை, அதாவது ரொம்ப அதிகமாக பரவுறதுனால இந்த நோய்கள் வந்து அதிகமாக சேதாரத்தை உண்டு பண்ணுது. அதிக அளவில் நோய்களையும் உருவாக்கி விட்டுருது. அதனால் இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமிடாக்ளோபிரிட் அல்லது கோரஜன், அல்லது இமிடாக்ளோபிரிட்டுங்கிறது ஒரு 6 கிராம் எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணி, அதாவது ஒரு டேங்கில் வந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா அந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கோரஜன்கிற மருந்தை 5 கிராம் எடுத்து, 5 கிராம் அல்லது 5 எம்எல் எடுத்து அதுலேருந்து அந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளித்தோம்னாலும் அந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபடலாம். பொதுவாக வந்து இந்த ஏன் அதில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறோம் இந்த நோய்க்கு தெளிக்கிறோம் அப்படின்னா, இந்த நோய் முழுவதுமாக பூச்சி மூலமாக பரவக்கூடியது. அதனால அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம தெளித்தா மட்டும்தான் இந்த நச்சுயிரி நோய்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி சுதீன்ராஜ் அவர்களை 09442029913 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.